கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. பரலோக தேவனை பார்த்து பிதா என்று சொல்லுகிற அனுபவம், அது உண்மையாகவே மேன்மையான, இன்பமான, நம்பிக்கையை கொடுக்கிற உன்னதமான அனுபவம். தேவனும் அதை விரும்புகிறார். எனவேதான் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, நீரங்கள் பிதா, நாங்கள் களிமண் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். இந்த வார்த்தையை வைத்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். அப்பா கரத்துல களிமண்ணாய் உன்னை ஒப்புக்கொடு. களிமண் கையில் எடுக்கப்பட்டு குயவனால் வனையப்படும். களிமண்ணுக்கு தெரியாது இது எப்படி குயவன் வனைய போகிறார் என்று, என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், இது குயவன் கையில இருக்கிறதுனால இது நிச்சயமாய் உருவாக்கப்படும் என மட்டும் அந்த களிமண்ணுக்கு தெரியும். நம்மை அப்படிதான் ஒப்பு கொடுக்க வேண்டாம். பிள்ளைகள் என்ற உரிமை இருந்தாலும் கரத்துல களிமண்ணாய் அர்ப்பணிக்கும் போது அங்கே நம்முடைய வாய்ஸே இல்லை. அங்கே அவருடைய சித்தமும் அவருடைய செயலும் மட்டும்தான் இருக்கிறது. உரிமை நமக்கு தேவன் கொடுத்தாலும் அர்ப்பணிக்கும் போது இந்த அனுபவத்திலே அர்ப்பணிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு எந்த தடையும் வராது, எந்த தாமதமும் வராது. நாம் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விருப்பங்களை முன்வைக்க போய்தான் அநேக தடைகளும் தாமதங்களும் வருகிறது. மாறாக ஒரு களிமண்ணாய் அர்ப்பணிக்கும் போது, I am nothing Lord, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, நீர் என் பிதா, நான் களிமண், நீர் என்னை உருவாக்குகிறவர், நான் உம்முடைய கரத்தின் கிரியை. இந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு அர்ப்பணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்பது தடையில்லாமலும் தாமதம் இல்லாமலும் நடக்கும், நிறைவேறும். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர் அப்பா, நம் பிள்ளைகள், அதில் மாற்றமில்லை. ஆனால் அர்ப்பணிக்கும் போது களிமண்ணாய் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எதுவுமே இல்லை ஆண்டவரே, நான் சீரோ ஆண்டவரே, நீரின் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. இந்த ஒரு நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, உணர்வோடு அர்ப்பணியுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற தடையும் கிடையாது, தாமதமும் ஆகாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உருவாக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியை, குயவன் கையிலே களிமண்ணை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். சித்தம் போல, இஷ்டம் போல உருவாக்க உம்முடைய சித்தமும் உம்முடைய செயலும் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் நிறைவேற எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.